வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, நீங்க செய்யற வேலை, ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கீங்க, அந்த வேலையில ஒரு பெரிய நான் உயரத்தை தொடுவேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கிரகம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு சாதனை படைக்கணும், நான் ஒரு உயரத்தில் இருக்கணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா என் ஜாதகத்துல என்ன பிளானட் இருந்தா நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வேலை அப்படின்னாலே 6ஆம் இடம், தொழில்னா 10ஆம் இடம், பொது சேவை அப்படின்னா 7ஆம் இடம், வேலைன்னா 6ஆம் இடம். வேலை அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை சொல்லும். உங்க லக்னத்திலிருந்து 6ஆம் பாவகம் 6ஆம் இடத்தும் என்ன கிரகம் இருக்கோ 6ஆம் பாவாதிபதி யாரோ ரெண்டையும் எடுத்துக்கலாம். முதல்ல உங்க 6ஆம் பாவ அதிபதியை எடுத்துக்கங்க, அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதான் நல்லது. அப்ப வேலையில யாருக்காவது டிஸ்டர்ப் இருக்கு, பிரச்சனை இருக்கா, நல்லா இருக்கா, ஜெயிப்பாங்களாங்கிறத நம்ம ஈஸியா சொல்லலாம். முதல்ல நிர்வாகம் அப்படின்னா 5ஆம் இடம், 9ஆம் இடம், இதெல்லாம் நிர்வாகத்தை குறிக்கும். 5, 9 ஒரு ஜாதக ரீதியா உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நிர்வாகம் பார்க்கறதுக்கு எலிஜிபிளான பர்சன். 5, 9 ஒரு ஜாதகத்துல கெட்டு போச்சுன்னா உங்களால நிர்வாகத்தை பார்த்து கரெக்டா கொண்டு போக முடியாது. சூரியன் தான் நிர்வாகத்தை சொல்லக்கூடிய பிளானட். உங்க ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிட்டாலும் நிர்வாகத்தை நீங்க சரியா பண்ண முடியாது. போராடி தான் நிர்வாகம் பண்ண முடியும். யாரெல்லாம் சூரியனோட ஆளுமையோ 1ஆம் தேதி பிறந்தவங்க, அதே போல 19ஆம் தேதி பிறந்தவங்க, அதே போல உங்களுக்கு சூரியனோட ஆதிக்கத்துல இருந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், சிம்ம லக்னம், சிம்மராசி, சூரிய ஹோரையில பிறந்தவங்க, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதே போல 28ஆம் தேதி பிறந்தவங்க, அப்ப இவங்கள சூரியனோட ஆளுமை, இவங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே நிர்வாகத்திறமை இருக்கும். ஒரு கல்யாணம் செய்யறாங்க, ஒரு காது குத்து வைக்கிறாங்க, ஒரு விழாவை எடுத்து நடத்துறாங்க, ஒரு ஆர்கனைசரா இருக்காங்கன்னா இவங்க கையில பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கும். அந்த ஆர்கனைஸ் பண்ணி அந்த விஷயத்தை டாப்பா கொண்டு வந்து நிற்பாட்டிடுவாங்க. அவர் சிலர் சொல்லுவாங்க, என் மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைச்சுன்னா நல்ல ஜம்முன்னு அதை முடிச்சு கொடுத்துருவாருங்க, என் தம்பி கிட்ட இதை கொடுத்துட்டோம்னா அட்டகாசமா பண்ணிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் சூரியன் பலமா இருக்கும், அவங்களுக்கெல்லாம் நிர்வாகம் நல்லா இருக்கும், நிர்வாகத்திறமை 5, 9 வலுத்து இருக்கும் அவங்க ஜாதகத்துல, அட்டகாசமா இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பலம் பொருந்தி இருந்தால் அவர்கள் அந்த நிர்வாகத்தில் உயர்வு. குரு சூரியன் ஒரு ஜாதகத்தில் ஒன்றிணைந்தோ, குரு சூரியன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் ஒன்றிணைந்தோ, சூரியன் செவ்வாய் ஒன்றாக இருந்தோ, குருவும் செவ்வாயும் ஒன்றாக இருந்தோ, இவர்களுக்கு நிர்வாக திறமை, ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சூப்பரா இருக்கும். அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லா அதை பண்ணுவாங்க, ஐடியா சொல்லுவாங்க கரெக்டா. இதை இப்படி பண்ணா நல்லது நடக்கும், இது இப்படி பண்ணா நம்ம ஜெயிக்கலாம், இது இப்படி பண்ணா நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை கரெக்டா கொடுக்கும். இவங்களால அது சிறப்பாகவும் செய்ய முடியும். இதெல்லாம் நீங்க ஜாதக ரீதியா பார்த்துக்கணும், சூப்பரா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்ன நண்பர், 5ஆம் அதிபதி புதன், அவருக்கு 5ஆம் இடத்துல உச்சம்னு வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் தான் திட்டம். இப்போ புதனே பலமா இருக்கா இல்லையா, அந்த திட்டங்கள் எக்ஸலண்டா இருக்கும். அவர்கிட்ட கொடுத்தோம்னா அதை சாதிச்சிருவார், பெரிய அளவுல செய்வார். இப்ப 5ஆம் அதிபதி அவர் வீட்டவே பாக்குறாரு. ஒருத்தருக்கு விருச்சிக லக்னம், குரு 11 இருக்கு, 5ஆம் பார்வையை அவர் வீட்டை பார்ப்பார், குரு தன் வீட்டு, அதுவும் நிர்வாக திறமை, அந்த திட்டம்ங்கிறது சூப்பர். அப்ப அந்த 5ஆம் வீட்டுல குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் சூரியன் பார்வையும் இணைஞ்சிருச்சுன்னு வைங்க, திட்டம் பட்டாசு கலப்பு, அருமையா இருக்கும். அந்த திட்டத்தை போட்டு அந்த விஷயத்தை கரெக்டா சேனல் பண்ணி கொண்டு போறதுல இவங்கள மாதிரி வில் பவர் யாருக்குமே கிடையாது. அந்த கிரகங்க சம்மதிக்கணும், சம்மதிச்சாதான் அந்த திட்டங்களின் வாயிலாக ஒரு பெரிய உயரத்தையும் வளர்ச்சியும் நம்ம அடைய முடியும். ஒருத்தருக்கு ரிஷப லக்னம், சூரியன் 11 இருக்கு, அவருக்கு கன்னியை பாக்குது 5ஆம் பார்வையா, ஏற்கனவே அவர் 5 கூடையவர் காலபுருஷ தத்துவத்துக்கு, அந்த சூரியன் குரு வீட்டுல இருந்து கன்னியை பார்ப்பாரு. அப்ப அவருக்கு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை வெற்றி பெற செய்யறதுல அவர் எவ்வளவு வல்லமையா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அருமையான ஒரு வல்லமையா இருப்பார். தசா புத்தி நடக்கிறதுல அப்புறம் ஒரு திட்டம், ஒரு நிர்வாக, ஒரு வெற்றி, வளர்ச்சி, அதுக்கப்புறம் அது பதவி உயர்வு, சின்ன லெவல்ல இருந்து அப்படியே படிப்படியா உயர்ந்து ஒரு பெரிய உயரத்துக்கு போறதெல்லாம் இந்த கிரகங்கள் தான்.
ஒரு சூப்பர்வைசரா தாங்க இருந்தாரு. இன்னைக்கு அவரு தாங்க அந்த நிர்வாகத்தோட மேனேஜர், ஜிஎம்மா இருக்காருங்க. இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். ரொம்ப பிரமாதமா இருக்குங்க இந்த ரூல் எல்லாம். ஜாதகத்தை பார்த்துட்டு பாருங்க, உங்களுக்கு 5ஆம் பாவகம் வலுத்து இருக்கு, சூரியனும் நல்லா இருக்கு, 5ஆம் இடம் எந்த விதத்திலையும் கெடல, உங்க பிளானிங் திட்டத்தால அடிச்சு தூள் கிளப்பி நீங்க வந்துருவீங்க, நல்லா இருப்பீங்கன்னு ஜாதகத்தை கையில கொடுத்துடலாம். அந்த மாதிரி அவர்கள் ஒரு திட்டத்தோடு வாழ்க்கையை வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்ற ஒரு அற்புத அமைப்பு. இதெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்தடுத்த லெவலுக்கு. அதனாலதான் திருச்செந்தூர் போயிட்டு வரோம். அந்த திருச்செந்தூர் முருகர் குரு செவ்வாய் சூரியன் செவ்வாயோட இணைவா அங்க பார்க்கப்படுது. அப்ப திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டவங்கள என்ன சொல்றாங்க, திருப்பதி போயிட்டு வந்தா ஒரு திருப்பம் அப்படின்னு ஒரு விதி இருக்குங்க. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலும் ஒரு பெரிய திருப்பம் இருக்குங்க. ஏன்னா அந்த திட்டமிடக்கூடிய அந்த நிர்வாகத்தை நமக்கு உள்ள வல்லமையை ஆக்கிக்கக்கூடிய சக்தியை முருகப்பெருமான் கொடுத்துறாரு. அவர் பாருங்களேன், அந்த படை வீரர்களை, அந்த அசுரர்களை கொல்றதுக்கு தன்னோட படை வீரர்களை ஒரு நிர்வாக திறமையோட திட்டமிட்டு அந்த காலங்கள்ல அசுரரை வதம் செய்தாருன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு பிளானிங் இருக்கும். சூப்பரா இருக்கும். போனோம் வந்தோம் அப்படிங்கறதுல இருக்காது. அதுல ஒரு நேர்த்தி இருக்கும். அதுல ஒரு நிதானம் இருக்கும். அந்த திட்டமிடுறதுல ஒரு நேர்த்தி இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். அன்னிச்சுன்னா ஒன்றும் அசைக்கவே முடியாது. ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ஜாதகத்துல 5ஆம் அதிபதி திதிசூன்யம் ஆகக்கூடாது, 9ஆம் அதிபதி திதிசூன்யம் ஆகக்கூடாது, அஸ்தங்க நீச வக்ரம் அடையக்கூடாது. அதே போல பொதுவாகவே உங்களுக்கு சூரியன் செவ்வாய் குரு கெடாம இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு உயர்ந்த பதவியை, உயர்ந்த இடத்தில், ஒரு நிர்வாகத்தில் ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கலாம். அதே போல இந்த கிரகங்களோட 6ஆம் அதிபதியும் இணைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு வேலையில ப்ரமோஷன், வளர்ச்சி, உயர்வு, வெற்றி, முன்னேற்றம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடும். அதோட உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியா, இது பொது பலன், உங்க ஜாதக ரீதியா உங்க தசாபுத்திகள் எல்லாம் சூப்பரா இருக்கு, அடுத்த லெவலுக்கு போலாம்னா, இதுவும் நல்லா இருக்குன்னா உங்க வெற்றியை தடுக்கிறதுக்கு யாருமே வர முடியாது. நீங்க ஜெயிச்சே தீருவீங்க. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள்.